ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனாஸ் ஃபேஷன். இந்த சேனலில் ஆன்லைன் வேலை சம்பந்தமாக சொல்லப்படும் தகவல்கள் அனைத்தும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே தவிர இதில் சேர வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை. இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டெல்லாம் பார்த்துருங்க. இதான் சைட்டு fourcart.in. ஸோ இதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் இருக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய சேம் அதே க்ரோசரி ஐட்டம் தான். ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேவா? ஸோ எல்லா க்ரோசரி ஐட்டமும் இவங்கள்ட்ட கிடைக்கும். ஸோ ஃப்ரீ ஹோம் டெலிவரி வேறு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லாங் ஃப்ரீ ஹோம் டெலிவரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் சைட்டில் போனீங்கனாலே நீங்கள் லிஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இது காம்போ ஆஃபர் மாதிரி இருக்கும். ஸோ எல்லா ப்ராடக்ட்டும் மிக்ஸ் ஆகிருக்கும். ஒரு 43 ப்ராடக்ட், 27, 32. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இங்கே 10% டிஸ்கவுண்ட்டு. நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய லாகின் பேஜுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த 10% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது அப்ளை ஆயிரும். ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே இதில் இருக்குது. ஸோ இகாமர்ஸ்க்குள்ளே உள்ளே போகிறாங்க. ஸோ ஒன்ஸ் லாகின் ஆகிட்டாங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் இதில் நிறைய உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். யாராவது ரீபர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அதில் கமிஷன்ஸு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ராசஸ் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனாஸ் ஃபேஷன். ஸோ இது ஃபோர்கார்ட்டில் நியூ ஐடி நியூ வெப்சைட்டில் நியூ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் பிரேக்குக்கு அப்புறம் ஸோ இந்த நியூ ஐடி பின் ஃப்ரான்ச்சைஸில் நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இதில் நீங்கள் கண்டிப்பாக சேரணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமே கிடையாது. ஸோ இது எல்லாமே உங்களுடைய விருப்பத்தின் சேர்ந்தது தான். ஸோ நீங்கள் ஜஸ்ட் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி நியூ ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற போகிறது. நீங்கள் வேறு ஏதாவது டீமில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருப்பீங்க. ஸோ அதில் எப்படி ஐடி போடுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. தேங்க்யூ. ஸோ இப்போ நியூ ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதுதான் ஃபோர்கார்ட்டுடைய நியூ வெப்சைட். இதுக்கு முன்னாடி ஃபோர்கார்ட் நம்ம கடை அப்படின்ட்டு இருக்கும். இப்போ fourcart.in அப்படிங்கிறது தான் நியூ வெப்சைட்டு. ஸோ உங்களுக்கு ரெஃபரல் லிங்க் வந்துடும். ஸோ ரெஃபரல் லிங்க் வந்தோடனே நீங்கள் அதை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் அந்த ரெஃபரல் பண்ணுறவங்களுடைய நேம் இந்த இடத்துல வந்துடும் உங்களுக்கு. ஸோ யார் கீழே ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே செலக்ட் யுவர் பிளான் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த க்ரீன் கலர் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதில் 2 பிளான் காட்டும். பேசிக் பிளான் அண்ட் ப்ரீமியம் பிளான். ஸோ நீங்கள் எந்த பிளானில் ஜாயின் பண்ணுறீங்களோ அதுக்கு உண்டான பிளானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் செலக்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த சேம் இந்த க்ரீன் பட்டன் இருக்கும். ஸோ அந்த க்ரீன் பட்டன் தான் எப்பவுமே நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் இது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி பண்ண சொல்லும். ஸோ அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒன்றும் வராது, இமேஜ் மட்டும்தான் இருக்கும். ஸோ பட் நீங்கள் அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் கலர் ஏரோவை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்கள் நேம் கேட்கும். ஸோ நீங்கள் பேன் கார்டு இல்லை பேங்க் பாஸ்புக்கில் என்ன நேம் இருக்கோ ஸோ அந்த நேமே மோஸ்ட்லி கொடுத்துருங்க. ஸோ இன்சில் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பிரச்சனை கிடையாது. ஏன்னா பேன் கார்டில் சில பேருக்கு நேம் சேஞ்சஸாக இருக்கும். ஸோ அதனால் நேம் ரெண்டுக்கும் சூட்டபுளாக இருக்கக்கூடிய நேமை நீங்கள் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு ஸோ எகெயின் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபோன் நம்பர் கேட்குது. ஸோ ஃபோன் நம்பர் நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்குற நம்பராக இருந்தாலும் ஓகே தான். ஒரு ஐடிக்கு ஒரு பேன் கார்டு தான் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த நம்பர் கொடுத்துருங்க. ஸோ நம்பர் கொடுத்துட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேன் கார்டு நம்பர் கேட்குது. பேன் கார்டு கொடுத்துருப்பீங்க. ஸோ பேன் கார்டு கொடுத்தோன்னே சேம் ப்ராசஸ் தான் எல்லாமே. பேன் கார்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இமெயில் வரும். ஸோ உங்களுடைய ப்ராப்பரான இமெயில் ஐடியை நீங்கள் அதில் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக் கேட்கும். ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிங்க. இதில் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்காது, நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணுற வேண்டியது இருக்கும். ஸோ டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பின்கோடு கேட்கும். ஸோ உங்கள் ஏரியாவுடைய பின்கோடு நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பின்கோடை ப்ராப்பராக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கேட்கும் பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹார்ட் பாஸ்வேர்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கேபிட்டல் லெட்டர், நம்பர்ஸ் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு கேப்சா மாதிரி கேட்கும். ஸோ அது வெரிஃபிகேஷன் கோடு மாதிரி. ஸோ கீழே ரெஃபரன்ஸ் பண்ணுற ஆப்ஷனும் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கோடு உங்களுக்கு ப்ராப்பராக தெரியல அப்படின்னா நீங்கள் கீழே ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கோடை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சேம் அதே தான் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அந்த ரெஃபரன்ஸ் ஆப்ஷன் கீழே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு உங்களுடைய பாஸ்வேர்டும் ஸோ லாகின் ஐடியும் வந்துடும். இதை கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கல அப்படின்னா அப்புறம் இது பெரிய விஷயம் கிடையாது. உங்களுக்கு என்ன அப்படின்னா பேசிக் அப்படின்னா BASன்னு இருந்துட்டு உங்கள் பேன் கார்டு நம்பர் தான் வருது.
ஆக்சுவலாக யூசர் நேமு, ஓகேவா. ஸோ பாஸ்வேர்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் வெப்சைட்குள்ளே போகிறீங்க. ஸோ வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிடுங்க. இப்போ வந்து லாகின் பண்ணிட்டேன். ஸோ லாகின் பண்ண உடனே சைட் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அந்த ஒரு இதில் வர்ற மாதிரி சும்மா எம்ஜிஆர் மாதிரி தகன்னு மின்றீங்க அப்படின்னு டைலாக் வரும். ஸோ அந்த மாதிரி சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கோல்டன் கலர். ஸோ ஃபோர்கார்ட்டுடைய மெயின் கலரே அதுதான். ஸோ அந்த சைட்டு வந்து உள்ளே வந்தாச்சு. இப்போ ஆக்டிவ் யுவர் அக்கௌண்ட் அப்படின்ட்டு நியரஸ்ட்டு பின் ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதில் போய் ஆக்டிவ் பண்ணணும். இதில் போய் நீங்கள் வந்து ஆக்டிவ் அக்கௌண்ட்டு கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது லாகின் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அந்த ஆக்டிவ் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு ஆப்ஷன் வந்துடும். ஸோ அதில் கீழே அந்த பிரிண்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு வந்து காட்டினேன் பார்த்தீங்களா, நீங்கள் அதை கிளிக் பண்ணி போய்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸோ இந்த லாகின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இபின் அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ இந்த இபின்னை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பின் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எடுக்கலாம். இந்த ரெக்வஸ்ட் பின் ஃப்ரான்ச்சைஸ் யூஸ் பண்ணி. ஸோ இது நீங்கள் பிரிண்ட் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பின் வாங்கி ஆக்டிவ் பண்ணணும். ஆக்டிவ் பண்ணுறது வந்து கம்பெனிக்கு பே பண்ணுறது கிடையாது, பின் வாங்கி தான் ஆக்டிவ் பண்ணணும். ஸோ இந்த பின் ஃப்ரான்ச்சைஸ் லிஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிளான் கேட்கும். என்ன பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, பேசிக்காக ப்ரீமியமாக. ஸோ பேசிக்கில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பேசிக் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் ஏரியா வந்து டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்களுடைய நம்பர் வரும். ஸோ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணணும். மெசேஜ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து பே பண்ண சொல்லுவாங்க. ஜிபேலேயோ இல்லை அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அதுக்கு பே பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டேரெக்டாக பின் கொடுத்து உங்களுக்கு வந்து ஆக்டிவ் பண்ணி விட்ருவாங்க. சரியா. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ மற்றபடி எல்லாமே சேம் தான். பேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா சேம் தான். எல்லாமே வந்து முதல்ல நமக்கு வந்து ஒரே லைனில் வந்து பாக்ஸாக இருக்கும். இந்த மொபைல் இருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன் ஆப் இது மாதிரி இருக்கும். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் செட்டப் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கேஒய் வெரிஃபிகேஷன் இருக்குது. அந்த கேஒய்சி வெரிஃபிகேஷன், ஸோ பேன் வெரிஃபை பண்ணுறது, பேங்க் வெரிஃபை பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அது ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுவாங்க அதை பற்றி. ஸோ இப்போதைக்கு அதில் எதுவும் இல்லை. ஸோ அடுத்து வந்து ரெசிப்ட், நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெசிப்ட் வந்துடும். ஸோ உங்கள் ப்ரொஃபைலில் வந்து இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ரொஃபைல் எடிட் பண்ணுறது, பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறது. ப்ரொஃபைலில் போனீங்கனாலே வந்து உங்கள் பேங்க் டீட்டெயில் எல்லாமே இருக்கும். நீங்கள் அதில் அப்டேட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து இது வந்து உங்கள் டவுன்லைனு. ஸோ உங்கள் டேரெக்ட் டவுன்லைனில் யார் இருக்கா, ஸோ ஆக்டிவாக யார் இருக்கா, அப்போ மொத்தம் அவங்களுக்கு கீழே யார் இருக்காங்க, ஸோ அப்படிங்கிற லிஸ்ட் இதில் வந்துடும். ஸோ வித்ட்ரா வந்து இதில் பார்த்திங்கன்னா தெரியும். ஒர்க்கிங் வாலெட், நான் ஒர்க்கிங்கு, கேபிட்டல் ரீஃபண்ட் அப்படிங்கிறது 1% சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு டெய்லி 1% அப்படிங்கிற மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து வித்ட்ரா ஹிஸ்ட்ரி, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ரெண்டாவது அந்த ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம். வெல்கம் போனஸ், இந்த மாதிரி விஷயங்கள், ரீபர்ச்சேஸ் போனஸ் எவ்வளோ வந்திருக்கு, ரீஃபண்ட் போனஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு. ஸோ அடுத்து வந்து பாஸ்புக் அப்படிங்கிறது உங்களுக்கு டெய்லி இன்கம் வந்து எவ்வளோ ஆட் ஆகுது அப்படிங்கிறத இங்கே 1 by 1 வந்துகிட்டே இருக்கும். சரியா. ஸோ அடுத்து வந்து டிடிஎஸ் அப்படிங்கிறது வந்து கம்பெனி வந்து உங்கள் நேமில் ஒரு டிடிஎஸ் பிடிப்பாங்க. ஸோ அதை வந்து பே பண்ணுறாங்க. அந்த இது வந்து நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ டிடிஎஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு. அதை நீங்கள் இயர்லி ஒன்ஸு கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஷாப்பிங்கு. ஸோ இங்கே வந்து அந்த ஸ்டோர் பர்ச்சேஸ் பண்ணுறது. சரிங்களா. நீங்கள் ஸ்டோர் வாங்கணும் அப்படின்னா ஸ்டோர் ரிக்வஸ்ட்டு, அப்படி இல்லைனா நீங்கள் இதில் போய்ட்டு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமர் சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அவங்க டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது டைரெக்டாக. ஸோ யூடியூப் சேனலுடைய லிங்க் இருக்குது. ஸோ சப்போர்ட் அப்படின்னா எதாவது கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான சைட்டு. சரிங்களா. ஸோ இதில் ஒர்க்கு எதுவுமே உங்களுக்கு கிடையாது. ப்ராடக்ட் பர்ச்சேஸு ப்ளஸ் நீங்கள் வந்து டெய்லி இன்கம்மாக உங்களுக்கு 100 rupees அப்படிங்கிறது கிடச்சிட்ருக்கும் பிளானுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இது வந்து உங்கள் ரெஃபரல் லிங்க் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், ரெஃபரல் லிங்க். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த கிளிக் பண்ணி அப்படி காப்பி ஆயிரும். ஸோ காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வேறு யாருக்காவது நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இது சிம்பிள் ப்ராசஸ் தான். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இங்கே இந்த டேஷ்போர்டில் எல்லாமே வந்துடும். ஸோ ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருக்கீங்க, அவைலபிள் பேலன்ஸ் எவ்வளோ, வெல்கம் போனஸு, டோட்டல் டைரக்ட் எவ்வளோ, லெவல் போனஸு, பின் ஃப்ரான்ச்சைஸி, ஸ்பெஷல் ரெஃபரல், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸ்பெஷல் ரெஃபரல் அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி 10 நாளைக்குள்ளே ஒரு அமௌண்ட் வருது பார்த்திங்களா, அந்த அமௌண்ட்டு. ஸோ மற்ற எல்லாமே டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக இதில் இருக்கும். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறது ஃப்ரீ தான். ஸோ அதுக்கப்புறம் ஆக்டிவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பே பண்ணியே ஆகணும். பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இன்கம் வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் வந்து பின் வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் யார் பின் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், பின் இருக்கான்னு கேளுங்க. பின் இருக்கான்னு கேட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அவங்க ஜிபே இல்லை ஃபோன்பே இல்லை அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய லாகின் ஐடியும் உங்கள் நேமும் செப்பரேட்டாக டைப் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் பேமெண்ட் ப்ரூஃபையும் அனுப்புனீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு வந்து ஆக்டிவ் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ அவங்க வந்து 1 செகண்டில் அவங்களுடைய சைட்டில் லாகின் பண்ணிவிட்டு
ஸோ உங்கள் நேம் அவங்களுக்கு வந்து ஷோ ஆகும். உங்கள் நேமும் உங்கள் லாகின் ஐடியும் கொடுத்தீங்கன்னா அது ரெண்டும் பார்ப்பாங்க. ஸோ பேமெண்ட் வந்துருச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஐடி ஆக்டிவ் பண்ணிடுவாங்க. ஸோ 1 மினிட்ல ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ சில டைம் மெசேஜ் பண்ணும்போது அவங்க பிஸியாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகலாம். பட் நீங்கள் அவங்க த்ரூவில் ஒரே டைமில் வந்து நிறைய பேர்த்துக்கு நீங்கள் மெசேஜ் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்துட்டு 1 or 2 மினிட்ஸில் ஒரு 1 hour 2 hourல ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்க வேண்டாம்.